அன்பான பிக்ஷன் நேயர்களே, நாம் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரும் சொல்லாதது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாத இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற குறிப்பிட்ட விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பிரதோஷம்ன்றது 2 விதமான பிரதோஷம் இருக்குது. ஒன்று வளர்பிறை பிரதோஷம், இன்னொன்று தேய்பிறை பிரதோஷம். அதாவது வளர்பிறை பிரதோஷம்ன்றது பௌர்ணமிக்கு முந்தின நாளுக்கு முந்தின நாள், அது வளர்பிறை பிரதோஷம். தேய்பிறை பிரதோஷம்ன்றது அமாவாசைக்கு முந்தின நாளுக்கு முந்தின நாள், இது தேய்பிறை பிரதோஷம். சரி, இந்த பிரதோஷ வழிபாடு எங்கே நடக்கும்? சிவாலயத்தில் நடக்கும். சரிங்களா? மிகப்பெரிய பெரிய சிவன் கோயில் நிறையா ஊரில் இருக்கும். அந்த பெரிய சிவன் கோயிலில் மாலை நேரத்தில், சூரியன் மறையும் நேரத்தில், சந்திரன் வரும் டைமில் 5 மணிலேருந்து 6 மணி வரை, இதுவரை பொதுவாக இந்த பிரதோஷ வழிபாடு செய்வாங்க. சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இந்த வளர்பிறை பிரதோஷத்தில் உங்களுக்கு வேண்டியவற்றை சிவபெருமானை நினைத்து வழிபடவும். தேய்பிறை பிரதோஷத்தில் உங்களுக்கு எதெல்லாம் வேணாமோ அதை வேண்டிக்கோங்க. உதாரணத்துக்கு நோய், கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், சண்டைகள், குடும்ப சண்டைகள், இதெல்லாம் தேவையில்லாதல்ல. இதெல்லாம் வேணான்னா தேய்பிறை பிரதோஷத்தில் போயிட்டு நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியவை இருக்கும்ல, கல்வி, பணம், பதவி, புகழ், பேர், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டும்ல, அதெல்லாம் வளர்பிறை பிரதோஷத்தில் வேண்டிக்கோங்க. சரி, இப்போது பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா, சனி பிரதோஷம்ன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிகப்பெரிய பிரதோஷம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, சனி பிரதோஷம் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா 108 சிவ பூஜை செய்ததற்கு சமம். அதற்கான பலன் சனி பிரதோஷத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி சனி பிரதோஷம் அன்னைக்கு எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்குதோ, அந்த மாதிரி மற்ற நாட்களில் வரும்ல பிரதோஷம், அந்த பிரதோஷத்துக்கான பலனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த சனி பிரதோஷத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சனி பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் வேண்டதுனால எந்த மாதிரி நல்லது உங்கள் லைஃப்பில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிடுங்க. பொதுவாக அது வளர்ப்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி. வளர்ப்பிறை தேய்பிறைன்றது முன்னாடி சொன்னால் அதை விட்டுருங்க. இப்போ கிழமை சனிக்கிழமையில் நீங்கள் போயிட்டு வளர்ப்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அன்றைக்கு சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே பீஸ் ஆகிடும். அதே போல் யாருக்கெல்லாம் இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கும், இந்த அற்பாயில் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, சில பேருக்குலாம் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பில் அற்பாயில், இந்த மாதிரி ஆயில் கண்டம்லாம் இருக்குது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் இருக்கவங்கலாம் இந்த சனி பிரதோஷம் செஞ்சால் ஆயில் விருத்தி அடையும். சரிங்களா? சரி, இது சனிக்கிழமையில் இந்த பிரதோஷ வழிபாடுக்கு ஓகே. அதே போல் மற்ற நாட்களில் பார்ப்போம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அது ஞாயிறுனாலே சூரியன். அப்படி பார்க்குறப்ப யாருக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல, கவர்மெண்ட் ஜாபு ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வர பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரி, இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. அதே போல் திங்கட்கிழமையில் நீங்கள் யார் யாரெல்லாம் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் திங்கட்கிழமைனால என்னது, அது சந்திரனை குறிக்கிறது. சந்திரனாலே மனதுக்காரகன். ஸோ நாம் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்கணும், நிறைவேறணும். ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குல்ல, இந்த லவ் அஃபேர்ஸ்லாம் இருக்கும். சில பேர் லவ் பண்ணுவாங்க. சில பேர் என்னென்னா நினைத்த விதமாக வீடு கட்டணும், நினைத்தவங்களை திருமணம் கரம் பிடிக்கணும், நினைத்த ஊருக்கு போகணும், ஃபாரின் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணணும். இதெல்லாம் மனசால் நம்ம ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நினைக்கணும்னு நினைக்கிறோம்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பிரதோஷத்தில் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும்.
சரிங்களா? சரி. அடுத்தது செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் இருக்குல்ல. செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷத்த யாரெல்லாம் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ இடம், வீடு வாங்கணும், சொத்து சேரணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல. சொத்து, சுகம், வீடு, நிலம் இந்த மாரி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, கனவு இருக்கும்ல. அதேபோல கஷ்டங்கள் இருக்கும். வீட்ல வந்து ரொம்ப வறுமையா இருக்கும். அவங்கலாம் வந்து என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமையில வர்ற பிரதோஷத்துல போய் வழிபட்டாங்கன்னா, சிவபெருமான்ட்ட முறையிட்டாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். பூமி வாங்குறது, வீடு வாங்குறதுலாம் நிறைவேறும். சரி. புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணா என்ன? யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல, ஸ்கூல், காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல, எஜுகேஷன் ரிலேட்டட் கல்வி. இந்த மார்க் இவ்வளோ மார்க் வேணும், எனக்கு சென்டம் வேணும், எனக்கு 1000க்கு 1000 மார்க் வேணும், 600க்கு 600 மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த புதன்கிழமையில வர பிரதோஷத்துக்கான வழிபாடு பண்ணீங்கன்னா, சிவபெருமான்ட்ட போய் வழிபாடு பண்ணீங்கன்னா, கல்வியில நீங்க நினைக்கிற மார்க், நினைக்கிற விஷயம், நினைக்கிற டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வியாழக்கிழமை பிரதோஷம். அதாவது குரு பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு குரு பிரதோஷம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆ குருனாலே என்னது? திருமணத்திற்கு அதிபதி, குழந்தைக்கு அதிபதி. குழந்தை பாக்கியம், திருமண தடை. இதெல்லாம் வந்து திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை. அதாவது சுக்கிர பிரதோஷம் சொல்லுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் போனாங்கன்னா, வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் ஈடேறும். பணவரவு தாராளமாக இருக்கும். ஓகேங்களா? எது இருக்குதோ இல்லையோ, வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில வர்ற பிரதோஷம் அன்னைக்கு அவங்க வந்து கோயில்ல போய் சிவாலயத்துல போய் கலந்துக்கணும். சரிங்களா? இந்த கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து இந்த பிரதோஷ வழிபாடு முடிஞ்சோனே, கண்டிப்பாக நவகிரகங்கள 9 முறை சுத்தி வந்துருங்க. அது ஏன்னா வந்து நவகிரகத்துல வந்து எல்லா கிரகமும் இருக்கும். ஸோ இது அதுன்னு நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். ஏன்னா வந்து அன்னைக்கு அன்னைக்கு அந்தந்த கிழமைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிவாலயத்தில், பெரிய சிவாலயத்தில் சூரிய பகவான் இருப்பார், சந்திர பகவான் இருக்க மாட்டார். சரிங்களா? குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் போய் வணங்கலாம். குரு பகவான் வியாழக்கிழமைக்கு இருப்பாங்க. சுக்கிரனுக்கு இருக்க மாட்டாங்க. லக்ஷ்மி தேவியை வணங்கலாம். சுக்கிர பகவான் இருக்காது. ஸோ மற்ற கிரகத்துக்கெல்லாம் வந்து நவகிரகங்கள்லாம் நீங்கள் கும்பிட்டு ஆகணும். அதனால் நவகிரகங்கள் வழிபாடு கண்டிப்பாக வேணும். நவகிரகங்களை 9 முறை சுற்றி வரணும். நம்பர் ஆர்டராக வச்சுக்கோங்க, கவுண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படின்னா வந்து இந்த நவகிரகத்தை சுற்றி வர்றப்ப 9 முறை வந்து ஒரே சைடு தான் எப்பயும் போல சுற்றி வரணும். நீங்கள் ஆப்போசிட்டில் 2 வாட்டி ராகு எதுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. 9 முறை ஒரே சைடு தான் சுற்றி வரணும். சரிங்களா? நம்பர் 1 யாரு? சூரியன். நம்பர் 2 சந்திரன். நம்பர் 3 குரு. நம்பர் 4 ராகு. நம்பர் 5னா புதன். நம்பர் 6னா சுக்கிரன். நம்பர் 7னா கேது. நம்பர் 8னா சனி. நம்பர் 9 செவ்வாய். இதுதான் நம்பர், அந்த நியூமராலஜி நம்பர் மற்றும் அந்த கிரகம், நவகிரகம். நீங்கள் 9 வாட்டி கவுண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கவுண்ட் போகிறப்ப சூரியனை மட்டுமே நினச்சி சுற்றி வரணும். அடுத்து 2 போகிறப்ப சந்திரனை நினச்சி சுற்றி வரணும். அந்த மாதிரி 9 முறை நீங்கள் சுற்றி வர்றப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் நினச்சி மனசார நினச்சி சுற்றி வந்து வழிபட்டு சிவன் பெருமான கடைசி அந்த கொடிமரத்தில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் சற்று உட்கார்ந்து தியானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. நான் சொல்கிற இந்த குறிப்பிட்ட விஷயம் அந்த குறிப்பிட்ட நாட்களில் போய் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஷயம் கண்டிப்பாக உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்களுக்கும் கிடக்கும். நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நல்லது நடந்த பிறகு தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்துட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் நீங்கள் அதை பார்த்துட்டாங்கன்னா 4 பேர் அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு அதை வந்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி ஃபாலோ பண்ணி அதை பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு நடந்த பிறகு அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.